தற்போதைய செய்தி மிகவும் முக்கியமான செய்தியும் கூட. சென்னை எழிலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு வாகனம், அதாவது ஜீப், 2 ஜீப்கள் தானாக பற்றி எரிந்திருக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வளாகத்தின் பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள், 2 வாகனங்கள், அதாவது ஜீப் பற்றி எரிந்திருக்கிறது. எதனால் பற்றி எரிந்தது, ஏன் பற்றி எரிந்தது, காரணம் என்ன? இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் என்ன கூறுகிறார் கேட்கலாம். எழிலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்கள், ஜீப்புகள் பற்றி எரிந்திருக்கும் காட்சிகள் வந்திருக்கிறது அண்மை செய்தியாக. என்ன காரணம்? சென்னை மெரினா காமராஜர் சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வரக்கூடிய இடம் எழிலகம். இந்த கட்டிடத்தில் 5 மாடிகள் கொண்ட அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. பல்வேறு அரசு அலுவலகங்கள் இந்த கட்டிடத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. அரசு வாகனங்கள் இங்குதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு வாகனங்கள், 2 வாகனங்கள் இன்று தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. அந்த வளாகத்தின் பின்புறத்தில், அதாவது பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு அருகில் 2 வாகனங்கள், அரசு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய வாகனங்கள் என்று அதிக ஊழியர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 வாகனங்கள் இன்று மாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார்கள். மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, எழும்பூர் ஆகிய 3 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 3 வாகனங்கள் நேரடியாக வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போராடி இந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தில் யாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று தீயணைப்பு துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 2 வாகனங்களும் முழுமையாக எரிந்து நாசமாகி இருக்கிறது. இந்த வாகனங்கள் தற்போது பயன்படுத்தப்படாத ஒரு வாகனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது எந்த துறைக்கு சேர்ந்த வாகனங்கள், அதே போல அதோட யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற அனைத்து விவரங்களையும் விசாரிக்கக்கூடிய பணியில் அண்ணா சதுக்கம் போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி சுப்பிரமணியன், உங்கள் உடனடி தகவல்களுக்கு, விரிவான தகவல்களுக்கு நன்றி.